வணக்கம். நான் சாரங்கன் பேசுகிறேன், எத்திராஜர் கிரியேஷன்ஸ்லேருந்து. இப்போது ஃபோட்டோஷாப் லெசன் 3 பற்றி பார்க்கலாம். இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்சர் ஃபார்மேட்ஸ், கலர் மோட் அண்ட் கலர் ஸ்பேஸ். முதல்ல கேப்சர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னா, இப்போது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், அதை கேமரா மூலமாக எடுக்கலாம், இல்லை செல்ஃபோனில் எடுக்கலாம். அது ஜேபிஜி ஃபைலாகவும் ரா ஃபைலாகவும் டிஎன்ஜி ஃபார்மேட்லேயும் கிடைக்கும். ஜேபிஜி அப்படின்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப் அப்படின்னு பேர். இதை 1992 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஜேபிஜி ஃபார்மேட் யூனிவர்சலாக வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது கொஞ்சம் ரா ஃபார்மேட்ஸ் லாஸ்ட்டு 4 to 5 இயர்ஸாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரா ஃபார்மேட் அப்படின்றது ஒரு ப்ரொப்ரைட்ரி, அதாவது தனி உரிமம் பெற்றது. அது எப்படின்னா, நிக்கானில் பார்த்தீங்கன்னா .nefன்னு ராவில் வச்சு எடுக்கும்போது வரும், கெனானில் .crw, சோனியில் .arw இப்படி கிடைக்கும். மூணாவது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஜி. இந்த டிஎன்ஜி ஃபார்மேட் நாட் ப்ரொப்ரைட்ரி. இந்த டிஎன்ஜியை நம்ம எப்படி எடிட் பண்ணலாம்னா, அடோப் லைட் ரூம்லேயும் கேமராலையும் எடிட் பண்ணலாம். இந்த டிஎன்ஜி ஃபார்மேட்டை அடோப் டிஎன்ஜி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இப்போ பார்த்தது எல்லாமே கேப்சர் ஃபார்மேட்ஸ் தான். ஒரு செல்ஃபோன்லேயோ ஒரு கேமராலேயோ நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுத்தோம்னா அது எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சர் ஃபார்மேட்ஸில் எடுத்த ஃபோட்டோவை நம்ம வேரியஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலமாக எடிட் பண்ண முடியும். அந்த எடிட் பண்ண ஃபோட்டோஸை நம்ம டிப் ஃபைலாகவும் பிஎஸ்டி ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஈவன் ஜேபிஜியாகவும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். டிப் ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்டு இமேஜ் ஃபைல். அது தனித்தனி லேயராகவும் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பிஎஸ்டி ஃபார்மேட்ஸ். இது .psdன்னு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்பில் பிஎஸ்டியை லேயராகவோ டைப்பாகவோ ஷேப்பாகவோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயராகவோ நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட்ஸ். இப்படி எடிட் பண்ண ஃபோட்டோஸை அவுட்புட்டாக ஃபோட்டோஷாப்பில் ஜேபிஜியாவோ பிஎன்ஜியாவோ கிஃபாவோ வீடியோவாவோ இல்லைனா பிடிஎஃபாவோ கொடுக்க முடியும். ஜேபிஜின்னாலும் ஜேபிஇஜின்னாலும் ரெண்டும் ஒரே ஃபார்மேட் தான். பிஎன்ஜி அப்படின்னு சொல்கிறது வெப்புக்காக கொடுக்குற ஒரு கிராஃபிக்ஸ். அது டிரான்ஸ்பரண்ட் லேயருக்கு சப்போர்ட் பண்ணும். கிஃப் அப்படின்றது சிங்கிள் லேயர் ஒன் டிப் டிரான்ஸ்பரன்சி இன் இண்டெக்ஸ் கலர் மோட். ஃபோட்டோஷாப் மூலமாகவும் நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். .movயாவோ H264லேயோ நம்மளால் ஒரு வீடியோவை அவுட்புட் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபோட்டோஷாப் பிடிஎஃப் ஃபைலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பிடிஎஃப் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அதில் பாஸ்வேர்டை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாக கலர் மோடை 3ஆக பிரிக்கலாம்: கிரே ஸ்கேல், ஆர்ஜிபி அண்ட் சிஎம்ஒய்கே. கிரே ஸ்கேல் அப்படின்றது சிங்கிள் சேனல் ஷேட் ஆஃப் கிரே. ஆர்ஜிபி அப்படின்னு பார்க்கும்போது அது 8 பிட்டில் இப்போ யூஸ்வலாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். 16 பிட்டும் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்தது இப்போது 32 பிட், அதுலேயும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ 8 பிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரெட், க்ரீன், ப்ளூ இது 3 சேனலுமே 256 × 256 × 256 கலர் ஸ்பேஸ் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது 16 மில்லியன் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அதில் நமக்கு கிடைக்கும். அதே 16 பிட்டில் பார்க்கும்போது நமக்கு சிங்கிள் சேனலில் 65,000 பிக்சல்ஸ் கலர் கிடைக்கும். அதை 3ஆக மல்டிப்ளை பண்ணும்போது 27 லட்சம் கோடி வரும் 16 பிட் உள்ள ஒரு கலர் ஸ்பேஸில். ஒரு டாக்குமெண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம மானிட்டரில் பார்க்குறோம்ல, இப்போ செல்ஃபோனில் பார்க்குறது இல்லை ஒரு பர்டிகுலர் மானிட்டரில் பார்க்குறது, இது எல்லாமே ஆர்ஜிபியில் கிடைக்கும். அதே நம்ம அவுட்புட் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ லேபில் கொடுத்து நம்ம பிரிண்ட் போடுறோம் அப்படின்னா அது சிஎம்ஒய்கேயில் கிடைக்கும். பொதுவாக சிஎம்ஒய்கே மினிமம் 200 பிக்சல்ஸில் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஃபோட்டோ லேபுக்கு கொடுத்தா அந்த ஃபோட்டோஸ் அவுட்புட்டு ரொம்ப நல்லா வரும். ஆவரேஜாக 200 to 300 பிக்சல்ஸில் நம்ம அவுட்புட் கொடுக்கணும். கடைசியாக இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு 5 இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 5 இமேஜை ஏதாவது ஒரு கரெக்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணுன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் U, பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அதே மாதிரி 5 இமேஜையும் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா 5 இமேஜும் Black and White மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு இமேஜையும் தனித்தனியாக நம்ம சர்வ் பண்ணணுமானா அது தேவையில்லை. நம்ம ஃபைலில் போயிட்டு ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், அதில் இமேஜ் ப்ராசஸர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும், செலக்ட் ஃபோல்டர்ஸ் அப்படி கூட கேட்கும். இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது யூஸ் ஓப்பன் இமேஜஸ், அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் சேவ் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை சேவ், நான் வந்து சேவ் இந்த சேம் லொக்கேஷனே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து இந்த ஜேபிஜியாக சேவ் பண்ணணும்னாலோ இல்லை பிஎஸ்டியாவோ இல்லை டிஃபாவோ சேவ் பண்ணணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். குவாலிட்டியை 12 வச்சுக்கலாம், இல்லை ஒரு 10 கொடுக்கலாம். மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து 12 தான். அந்த 12க்கே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ரன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணமோ அந்த கரெக்ஷன் பண்ண ஃபோட்டோஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் இதுதான் இந்த 5 ஃபோட்டோஸ். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படின்ட்டு ஒரு தனி ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு, புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே Black and White சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சேவ் பண்ணாமல் மொத்தமாக எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை கற்றுன்ட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.